ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கதான் இருக்கா? என்னம்மா எதுக்கு முறைக்கிற? நான் ஜூஸ் குடுக்கற மாதிரி அப்படியே அவ போற இடத்துக்குலாம் பின்னாடியே போய் அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பைத்தியம் பைத்தியம். அந்த மகாவை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லிட்டு நீ அவளை வாட்ச் பண்றதை விட்டுட்டு நீ ஜூஸ் குடுத்துட்டு இருக்க. அவளை ஒரு நிமிஷம் சும்மா விட்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அவளை யோசிக்க விடாம வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேண்டியல இருக்கிற ஜூஸை கொடுத்துட்டு வேற ஜூஸ் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் எடுத்துக்கோங்க. போய் எடுத்துட்டு வா போ. மகா இங்க வா. என்னத்த? கல்யாண வீட்டுல சும்மா என்னமோ இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க. வந்தவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் யார் கொடுப்பா? போய் கொடுப்போ. அதான் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி கேட்டரிங் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா, அவங்க ஜூஸ் கொடுக்க மாட்டாங்களா? ஏன் மகாவை ஜூஸ் கொடுக்க சொல்ற? கேட்டரிங் காரங்களுக்கு உங்க சித்தி யாரு உங்க அத்தை யாருன்னு தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துல சீர் கொடுக்கறவங்களும் ஒண்ணுதான், செருப்பு திருட வந்தவனும் ஒண்ணுதான். நம்ம சொந்தக்காரங்களை சிரிச்ச முகத்தோட 4 நல்ல வார்த்தை பேசி நாம தானே கவனிக்கணும். அதான மரியாதை. இப்ப என்ன, உங்க மருமக பெரிய மகாராணி, அவளை நான் வேலை வாங்க கூடாதா? ஷப்பா, உங்ககிட்ட பேசி பேசி என் பிரஷரை நான் ஏத்திக்கிறத விட நானே வேலையெல்லாம் செஞ்சிடலாம். கௌரி, பணத்தை கொடுத்து ஆளுங்களை வச்சுட்டு அப்புறம் நாம ஏன் வேலை செய்யறதுன்னு தான் கேக்குறேன். மகா வேலை செய்யக்கூடாது, அவ வேலை செய்ய மாட்டான் நான் சொன்னேன். மகா, நான் எல்லாருக்கும் ஜூஸ் குடுக்கறேன் மாமா. அத்தை சொல்றதும் சரிதானே. நம்ம சொந்தக்காரங்களை நாம தானே கவனிக்கணும். அத்தை, நான் தான் சொன்னல மண்டபத்துல பிரஷர் ஏத்துக்காம பாத்துக்கோங்கன்னு. சொன்ன எங்க நீங்க கேக்குறீங்க? இந்தாங்க, முதல்ல நீங்க குடிங்க. மாமா, நீங்க எடுத்துக்கோங்க. சரிம்மா. என்ன அத்தை, என்ன பாக்குறீங்க? ஒன்னும் செய்யாது. ஜூஸ குடிச்சிட்டு தெம்பா நீங்க உட்கார்ந்து எனக்கு ஆர்டர் போடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எடுத்துக்க கௌரி, மகா தான் சொல்றாங்க. சரிங்க அத்தை, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்து என்ன வேலைன்னு உட்கார்ந்து யோசிச்சு சொல்லுங்க. கதிரோட கல்யாணம் என்னோட பொறுப்பு. பொறுப்புனா அது மகாதான். குடி கௌரி. இந்தாங்க, இதையும் நீங்களே குடிச்சு தொலைங்க. நானே குடிச்சுக்கிறேன்.